ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வெந்தயக்கீரை பருப்பு கூட்டல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தயக்கீரை கூட்டல் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டயபெட்டிக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இதை இப்படி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கூட நான் ஒரு அப்பளம் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ். டுவெல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்தயக்கீரை இதை நல்லா கழுவிட்டு, அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தண்ணியில் ஊற விட்டுறணும். அப்போ அந்த மண்ணெல்லாம் நல்லா போயிடும். எல்லா கீரையும் அப்படி தான், கொஞ்சம் கட் பண்ணாமல் அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற விட்டு எடுத்துகிட்டு அந்த மண் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். அதுக்கு அடுத்து எடுத்து அந்த தண்ணியை கொட்டிட்டு கூட ஒரு 2 வாட்டி கழுவிட்டால் நம்ம கீரை நல்லா க்ளீனாக கல் இல்லாமல் வந்துடும். இந்த வெந்தயக்கீரையை நான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, சீரகம், பின்ன உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதக்கி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். சேம் டைம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டமாட்டாவையும் இதோட போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டு கிளறி விட்டாச்சு. இன்னும் அது வதங்கலை. சேம் டைம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். ஈவன் சுகர் பேஷண்ட்டுக்கும் இது நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயக்கீரையை போட்டேன். கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சேம் டைம் கொஞ்சம் வேக வச்சு பாசி பருப்பு இருக்குது, அத்தையை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த பாசி பருப்பையும் சேர்த்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கீரை வெந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ரொம்ப குறைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உப்பு அப்புறமா கூட பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக வச்சிடலாம். மூடி போட வேண்டாம். கீரை மூடி போடாமல் வேக வைக்கிறது தான் நல்லதுன்னு. ஸோ இதுக்கு மூடி போட வேண்டாம். அப்படியே எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் சின்னதாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காயும் பின்ன பூண்டும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். நம்ம கீரை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெந்தயக்கீரை பருப்பு கூட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் தோசை, சப்பாத்திக்கும் இது அருமையாக மேட்ச் ஆகும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.